வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நீ பல வேளைகளில் என் கண்ணீருக்கும் என் உழைப்புக்கும் என் உண்மைக்கும் பலனில்லையே என்று புலம்புகிறாய். இப்படியே நான் வாழ்ந்து இப்படியே அழிந்து போவேனோ என்று ஒவ்வொரு நாளும் நீ புலம்புகிறதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் உனக்கு பலன் தருபவராக இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையையும் நான் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு அன்பான பிள்ளை. நான் உன்னை ஒரு நாளும் மறந்து போகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாய் இருக்கிறாய். நீ ஒரு நாளும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே. நன்மை செய்து என்ன பலன் கண்டேன் என்று சொல்லாதே. நிச்சயமாகவே உனக்கு பலன் உண்டு. நீ வெட்கப்பட மாட்டாய். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தேன். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கினேன், பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினேன். ஆனால் இந்த உலகம் எனக்கு தந்த பரிசு சிலுவை மரணம். ஆனால் அதற்காக நான் வேதனைப்படவில்லை. என் பலனை இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் என் அன்பை உணர்ந்து இப்போது என்னை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய கால்கள் யாவும் முடங்கும் மேலான நாமத்தை எனக்கு கொடுத்தார். இன்றும் உன் பிரயாசத்துக்கும் பலனுண்டு. நீ மேன்மை பெறுவாய், நீ நன்மைகளை காண்பாய், நீ அற்புதங்களை காண்பாய். ஆதார வசனம்: கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 15:58.